எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். இந்த உலகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் படைப்புகள் என்பதாகும். இந்த உலகம் படைப்புகளால் ஆனது. உலகமே ஒரு படைப்பு தான். அந்த வகையில் படைப்புகளிலேயே வைத்து மிகவும் உயர்வான படைப்பு எது என்றால் மனிதனுடைய மனம்தான். அதனால்தான் மனிதனை உயர்வான படைப்பு என்று நாம் சொல்லுகின்றோம். மிக உயரிய படைப்பான மனதை கிடைக்கப்பெற்றிருப்பவன் மனிதன் என்பதனால் மனிதனை உயர்வான படைப்பு என்று நாம் அறிகிறோம். மிகவும் கீழான படைப்புகளில் ஒன்று பணம், பொருள் ஆகும். பணம் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மனித மனதினுடைய உச்சத்தோடு ஒப்பிடுகையில் பணம் என்பது ஒரு தாழ்வான படைப்பு. படைப்பு என்பதே அடிப்படையில் கண்ணியத்திற்குரியது. ஆனால் இந்த நிலைகள் என்கிற போது மனித மனதோடு ஒப்பிடுகையில் பணம் என்பது மிகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. மனதிற்கு பணத்தை, பொருளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. மனதிற்கு பணத்தை, பொருளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. மனதால் அனைத்தையும் ஈர்க்க முடியும். ஏனென்றால் மனதில் மேற்கொள்ளக்கூடிய விருப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய, மனதில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல குணங்கள், பண்புகள் மனதின் வலிமையை கூட்ட வல்லவை. வலிமை பெற்ற மனம் என்பது அதற்கு கீழே இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்தையும் ஈர்க்க வல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம மனசை நம்ம நல்ல குணங்களை கொண்டு, விருப்பங்களை கொண்டு தூய்மையாக இறை பொருத்தத்தில் பராமரிக்கும் பொழுது அந்த மனம் வலிமை பெற்ற மனமாக இருக்கும். அந்த மனதை நோக்கி பணமும் பொருளும் செல்லும். ஆனால் பொருளை ஈர்க்க வேண்டும் என்று விரும்புகிற மனம் அதனுடைய வலிமையை இழக்கிறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மனசுல எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும்னு நீங்க நினைக்கும் போது நிச்சயமாக அந்த மனம் வலிமை இழந்த மனமாக மாறிவிடுகிறது. தன்னுடைய தரத்தின் உச்சியிலிருந்து இறங்கி விடுகிறது. அப்படியான மனதால் பணத்தையும் பொருளையும் ஈர்க்க முடியாது. அதாவது மனம் பொருளை நோக்கி செல்லுகிறது. மனம் பொருளை நோக்கி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த கணத்திலேயே மனம் அதனுடைய மதிப்பை இழந்து விடுகிறது. மனதினுடைய ஏரியாவே வேற. நல்ல குணங்களை கொண்டும், பண்புகளை கொண்டும், விருப்பங்களை கொண்டும், நம்பிக்கையை கொண்டும் அது வேற ரூட்டில் டிராவல் பண்ணும்போது மனம் வலிமை பெறுகிறது. அந்த வலிமை பெற்ற மனதை நோக்கி பொருள் செல்லும். ஆனா மக்கள், பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பக்கம் மனம் எங்கு அதனுடைய வலிமையை, மேன்மையை, உயர்வை நோக்கி செல்ல வேண்டுமோ அங்கே மனதை செலுத்தாமல் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் அந்த மனதை செலுத்துகிறார்கள். இப்போது மனம் பொருளை நோக்கி போகிறது. இது மனதின் வலிமையை குறைக்கக்கூடிய, மனதின் அழகை கெடுக்கக்கூடிய, இறை பொருத்தத்துக்கு, மனதின் கண்ணியத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு செயல். மனம் பொருளை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை உலக வாழ்க்கை, சுகவீனங்களை தரக்கூடிய உலக வாழ்க்கை. மனம் நல்ல குணங்களில், நன்மைகளில், மேன்மைகளில், தூய்மையை நோக்கி, இறை பொருத்தத்தை நோக்கி செல்லும் போது அது மனதின் கண்ணியத்திற்கு அழகு. அதை நோக்கி பணம் சென்று. இந்த உலக வாழ்க்கையில் நம் அனைவருக்குமே பணமும் பொருளும் தேவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனை சம்பாதித்துக் கொள்வதற்கான எளிய ஆன்மீக வழிமுறை என்பது நம்முடைய மனதை நல்ல குணங்களால் நிரப்பிக் கொள்வதாகும். நம்முடைய மனதை இறைவனை நோக்கி திருப்பிக் கொள்வதாகும். நம்முடைய மனதை நற்காரியங்களில் செலுத்துவதாகும். இந்த நிலையில் நம்முடைய மனமானது இருக்கும்போது பணத்தை பற்றியும் பொருளை பற்றியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது உங்களை தேடி வரும். உங்களை தேடி வந்து கொடுப்பார். அது அப்படித்தான் நிகழும், அப்படித்தான் நிகழ வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த விருப்பம்தான் இந்த கூற்றுக்கு அத்தாட்சி. இதை ஆழமாக சிந்தனை அடிப்படையில் புரிந்து கொண்டால் இந்த கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவழி உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ
நாம வேலை செய்யறோமே, பொருளுக்காக, பணத்துக்காக தானே வேலை செய்றோம். மனம் அதுல தானே இருக்கு. நீங்க ஏன் அப்படி வேலை செய்றீங்க? அந்த வேலையில நம்ம சிறப்பா செயல்படணும். அந்த வேலையினால மக்களுக்கு நன்மை நடக்கணும். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறோம். ஹோட்டல் எதுக்கு வச்சிருக்கிறோம்? பணத்துக்காக, பொருள் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஹோட்டல். இது மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வேண்டாம். மக்களுக்கு நல்ல தரமான உணவை கொடுக்கணும். அவங்க கிட்ட அதிகமா நம்ம காசு வாங்க வேண்டாம். தரமான உணவு கொடுக்கணும். அவங்க நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா இருக்கணும். நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிடக்கூடிய யார் ஒருவருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ஹோட்டல்ல எழுதி போடுங்க. பொறுமையா சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க. சுவைகள்ல மிதமான தன்மை எடுத்துக்கங்க. நாங்க அப்படிதான் சமைக்கிறோம். உணவு இறைவனால் வழங்கப்படும். இந்த மாதிரி நீங்க நன்மைகளை கொண்டு செய்யுங்கள். இது பணத்தின் நோக்கத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய செயலாக இருக்காது. நீங்கள் மனிதர்களுக்கு நன்மையை நாடுகிறீர்கள். இப்போ உங்களை தேடி எல்லாமே வரும். இனி வரக்கூடிய காலத்தில் எப்போதுமே தான் இருக்கிறது. நாம் பொருள் தேடியே நம்முடைய மனதின் வலிமையையும், உடலின் சுகத்தையும் தொலைத்துக் கொண்டோம். மனிதர்கள், பெரும்பாலான மனிதர். எனவே நாம் இனிமேல் மனதை பொருளை நோக்கி செலுத்த வேண்டும். இதுதான் பொருள் சம்பாதிப்பதற்கான வழிமுறை. சத்தியமான வழிமுறை. எனவே மனதை நற்குணங்களில் நிறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தொழில்களில் பொருள் நோக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் தொழிலின் மூலம் மனிதர்களுக்கு என்ன நன்மையை நாம் வழங்க முடியும். இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கும் போது நம்முடைய ஈடுபாடு இன்னும் அதிகமாகும். நம்முடைய நோக்கம் பொருள் அல்ல, நன்மை. இந்த தொழிலின் மூலம் நன்மை. எந்த தொழிலையும் இது பண்ண முடியும். எல்லா தொழிலுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனிதர்களுடைய உணவு, உடை, உறைவிடத்துக்காகத்தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல அந்த குவாலிட்டியை கொடுங்க. மணி வில் கம். உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே வரும். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களை நோக்கி பணம் வர வேண்டுமா? பணத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டுமா? என்னை நோக்கித்தான் பணம் வர வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய விருப்பம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எது? நீங்கள் மனிதன் என்று மதிக்கப்படுவதற்கான காரணம் எது? மனம். அந்த மனதில் அழகை, வலிமையை, இறை பொருத்தத்தை ஏற்படுத்து. எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? நல்ல குணங்களை, கெட்ட குணங்களை தவிர்த்து கொண்டு. ஒரு விஷயம் நம்ம பிராக்டிக்கலி ஒத்துக்கணும். பொருள் தான் நம்ம நோக்கம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய பேச்சிலையும், செயல்லையும், புன்னகையிலையும் போலித்தனம் வந்துவிடும். போலியா நீங்க சிரிக்க வேண்டிய தேவை இருக்கும். பொருள்லாம் நோக்கம் கிடையாது. குவாலிட்டி தான் நோக்கங்கும் போது உண்மை வெளிப்படும். உண்மை வெளிப்படுவதை நாம் தவிர்க்க முடியாது. ஒரு கடை வச்சிருக்கோம், பொருள் தான் நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர்கிட்ட போலி புன்னகைகளை நாம் செலுத்த வேண்டும். ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். கஸ்டமர் வர்றான், வரல, என்னுடைய குவாலிட்டியில நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய சர்வீஸ்ல நான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண போறேங்கும் போது உங்களுடைய பேச்சிலும், செயலிலும், பார்வையிலும், சொல்லிலும் உண்மையை தவிர எதுவும் இருக்காது. இதுதான் மனதின் வலிமை. இதுதான் மனதை கொண்டு பணத்தை ஈர்த்து கொள்வது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? மனசை பொருளுடைய நோக்கத்துக்கு செலுத்திட்டேன். இப்போ கஸ்டமர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. ஆன்மீக வாழ்க்கையில் பொருள் சம்பாதிக்க முடியாது என்ற சிந்தனையே தவறு. ஆன்மீக வாழ்க்கையில் தான் அருளையும் சேர்த்து சம்பாதிக்க முடியும். பொருளை மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இழந்தது ஏராளம். அவர்கள் எதை இழந்தார்கள் என்றே அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் பொருளோடு அருளையும் சேர்த்து சம்பாதிக்கும் போது நிச்சயமாக அது சுகமான வாழ்க்கை. பொருளை சம்பாதிப்பது என்பதை இறைவன் நன்மையாக ஆக்கியிருக்கின்றான், அனுமதித்திருக்கின்றான். ஆன்மீக வாழ்க்கையில் நீங்க பொருளை சம்பாதிக்க யாருமே சொல்லல. நீங்க இன்னும் நல்லா சம்பாதிக்க. அருளோடு வரக்கூடிய பொருளை எப்படி அறிந்து கொள்வது? அந்த பொருளை கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அருள் இல்லாமல் வரக்கூடிய பொருள் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணத்துலதான் உங்களை வைத்திருக்கும். எனவே நாம் நிச்சயமாக பொருளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியவர்கள். அதற்கான வழிமுறை மனதில் நற்குணங்களை, நல்ல நோக்கங்களை, இறை பொருத்தத்தை நிரப்பிக் கொள்வதாகும். அப்படியான மனதை நோக்கி பணம் ஓடி வரும், பொருள் ஓடி வரும், உலகத்தின் சுகங்கள் அனைத்தும் ஓடி வரும். அப்படியான மனம் குவாலிட்டியான சுகங்களை தான் விரும்பும். அதுக்குரிய பொருள் உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்ம பொதுவா பார்க்கும்போது அதெல்லாம் வருமா, இதெல்லாம் வருமா, அதெல்லாம் வருமா? நீங்க மனசுல நல்ல குணங்களை நிரப்பி இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது. வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்துடும். பொருளை கொண்டு இன்றைக்கு மனிதர்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சுகங்கள் அனைத்துமே நன்மையானவை என்று சொல்ல முடியாது.
அதே நேரத்தில் பொருளை கொண்டு நன்மையான சுகங்களும் இருக்கின்றன. அதை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மனதை நிலைப்படுத்தும் போது அது இயல்பாக நடந்துவிடும். எனவே பொருள் ஈட்டுதல் குறித்த இறைவழி விழிப்புணர்வு இதுதான். இன்றைய வகுப்பில் நாம் நினைவூட்டிக் கொண்ட இந்த கருத்தை ஒருபோதும் நீங்கள் மறக்க வேண்டும். நம்மிடையே இறைவனுடைய ஞானமாக இது இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. மனதை நற்குணங்களில் நிறைத்துக் கொள்வது என்பது எப்படி சாத்தியம் என்பதுதான் இப்போது கேள்வி. இறைவன் பக்கம் திரும்புங்கள். இறைவனே, உன்னுடைய குணங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயா. உங்ககிட்ட இருக்க எல்லா நல்ல குணத்தையும் எனக்கு கொடுன்னு கேளுங்க. இறைவன் ஹாப்பியா தருவான். எனக்கு ஒரு 2 கோடி கொடுத்தேன்னா நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டுட்டு அப்படியே நிம்மதியா இருந்துருவேன்னா இறைவனுடைய கோபம். அதை தவிர உங்கள் மீது இறங்க முடியாது எதுவும். இறைவனே, உன்னுடைய நல்ல குணங்கள் அனைத்தையும் எனக்கு கொடு என்று நீங்கள் கேட்பது இந்த உலகத்தையே எனக்கு கொடு என்று கேட்பதற்கு சமம். இந்த உலகத்தில் ஒரு பொருளும் ஒரு பணமும் உங்களுக்கு குறைவுபட போவதில்லை. நற்குணங்களை நாம் வேண்ட வேண்டும். ஏன் இறைவனுடைய நற்குணங்களை வேண்ட வேண்டும்? நற்குணங்கள் நாம் மனிதர்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்றோம். இறைவனை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுவோம். இறைவன்கிட்ட தான் நற்குணங்கள் இருக்கு. ஒரு மனிதரை பார்க்குறோம், இவர் இப்படி இருக்கிற, இவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். நெவர் டூ லைக் தட். அந்த மனிதனுக்குள் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த மனிதனுடைய வெளிப்பாடுகளை மீடியா அப்படி காட்டுது. அவரே சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். தேவையே கிடையாது. இறைவனே, உன்னுடைய நற்குணங்களை ஒன்று எனக்கு உதவி செய்வாயாக. நான் அறியாத நற்குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. அந்த நற்குணங்களை எல்லாம் எனக்கு கொடு. இந்த மனித வாழ்க்கையில் என்னுடைய மனதில் அந்த நற்குணங்களை நிரப்பிக் கொண்டு சிறிது காலமாவது நான் வாழ வேண்டும். என்ன ஆயிர போகுது இப்போ? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்க போகுது? உயிர் இழப்பு, மரணம் நடக்க போகுது. எங்க வரப்போறேன் நானு? உன்கிட்ட தான் வரப்போறேன். மாபெரும் சத்தியம். உன்னுடைய குணங்களில் வாழ்ந்ததற்காக நான் உன்னிடம் வந்தேன் என்றால், உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னவாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாதா? நிச்சயமாக எனக்கு அது வேண்டும். உன்னுடைய நற்குணங்களை எனக்கு கொடுப்பாய். நிச்சயமாக அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. இங்கேயே சொர்க்க வாழ்க்கை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு உணர்வோடு நாம் இன்றைய ஆதிமூல தவத்தை தொடங்கலாம். நாம் அனைவரும் தவத்துக்கு தயாராகலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெற்றுக் கொள்வோம். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை. நான் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் தன்னந்தனியாக, யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன் என்ற உணர்வில் நிலை பெற்று தவம் தொடங்கும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை உணர்வோடு மேற்கொள்ளுங்கள். மிக முக்கியமான அடிப்படை இது. நான் தன்னந்தனியாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வில் நீங்கள் இறைவனை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். தனியாக நீங்கள் இறைவனை சந்திக்க இருக்கிறீர்கள். அந்த தனிமை உணர்வை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஆதிமூலத்தவம் செய்ய தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் இறைவனை சந்தியுங்கள். இறைவனுடைய பார்வை இப்போது உங்கள் மீது விழுந்து கொண்டிருப்பதை நீங்கள் பூரணமாக உணருங்கள். இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நேருக்கு நேராக இறைவனுடைய பார்வையில் உங்களுடைய எதுவும் மறைந்ததாக இல்லை. அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வில் ஆதிமூலத்தவம் செய்யப்பட வேண்டும். இறைவன் நம்முடைய எண்ணங்களை பார்க்கின்றான். நம்முடைய உண்மையான நோக்கங்களை அவன் பார்க்கின்றான். நம்முடைய பலகீனத்தை அவன் அறிகின்றான். நம்முடைய விருப்பங்களை அவன் அறிகின்றான். நம்முடைய அத்தனை அம்சங்களையும் அறிகின்றான். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் வேஷங்களும் எதிர்பார்ப்புகளும் சலனங்களும் இல்லாமல் முற்றிலும் அவனுக்கு பணிந்து சரணடைந்த நிலையில் அவன் முன்னால் அமர்ந்திருக்க அனைத்தும் சீர் செய்யப்படும். சுகமாக உணருங்கள். அவனுடைய அரவணைப்பில் அவனுடைய பார்வையே ஒரு அரவணைப்பு தான். அதில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு சுகித்திருங்கள்.
நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து அதிகம் அதிகம் நாம் ஆதி மூல தவத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனதிற்கு நம்ம நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். நல்ல கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா அது நம்முடைய ஆழத்திற்கு சென்று தங்கி அது உடலில் உயிராற்றலாக வெளிப்பட வேண்டும் என்றால் ஒரு வழிமுறை என்பது நமக்கு தேவை. அந்த வழிமுறைகள் அடிப்படையானது நம்மை தியானம் என்ற செயல்முறையில் அமர்த்தி கொள்வது. அது ஒரு கீ ரோல் பிளே பண்ணும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், கேட்டுடுறோம், ஓகே நல்லா இருக்கு, இனிமேல் அப்படி நடந்துக்கலாம் அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா மனசு சூப்பராக உங்களை ஏமாத்திடும். நீங்கள் அந்த தகவலோட உங்கள் உடலையும் மனதையும் உங்கள் மூச்சையும் உங்கள் கவனத்தையும் ஒருங்கிணைத்து அந்த தியானம் என்ற வழிமுறையில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது தான் நம்ம கேட்ட அந்த கருத்தை பயன்படுத்தி கொள்வதற்கான வாழ்வதற்கான ஒரு உடல் சூழல் நம்முடைய உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதிகம் அதிகம் தியானத்தில் அமருங்கள். அது நான் பலமுறை நம்ம நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம். தியானம் அடிப்படையில் ஒரு ரிலாக்ஸேஷன். ஜஸ்ட் நீங்க எந்த விதமான இதுவுமே இல்லாம கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காருங்க. ஒரு ரிலாக்ஸேஷன். அதுவும் ஆதிமூல தவம், ஃபார்ம் 3 எல்லாம் பண்ணும்போது இன்னும் உயிரோட்டத்தை உறுதிப்படுத்தி நல்லபடியா நம்ம உடம்புல அமைச்சு அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது ஒரு பிரேக் மாதிரி. பிரேக் நல்லா இருந்தா நம்ம வண்டியில எவ்வளவு வேகமா வேணாலும் போகலாம். அதனால அதிகம் அதிகம் தியானத்தில் அமருங்கள். ஆதிமூல தவத்தில் ஈடுபடுங்கள். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.